வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரிகளில் இவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 1996 அப்படின்ற காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் தற்காலிக தெரிவு பட்டியலில் இருக்கிறவருடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக 100% இவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, வித்தெல்டு கேண்டிடேட்டில் அவங்க சான்றிதழை சமர்ப்பிக்க முடியல, இல்லை ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டை வைக்க முடியல அப்படின்னா வித்தெல்டு அட்டகாசமாக பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுடைய போஸ்டிங் பார்த்திங்கன்னா வேறு ஆளுக்கு உடனடியாக போயிடுங்க. ஸோ வித்தெல்டுக்கு ஒரு 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க சான்றிதழ் சமர்ப்பிக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய பெயர் நிராகரிக்கப்பட்டு புதிய பெயர் பட்டியலில் வேற ஒருத்தரை பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு அவங்களுக்கு பதிலாக நிச்சயமாக கொடுப்பாங்க. இது நடக்கும். இப்படி தான் டிஆர்பியோடைய ப்ராசஸ் எல்லாமே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு மக்களே. ஸோ வித்தெல்டு கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய சான்றிதழ்கள் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா கொடுத்த டைம்குள்ளார சப்மிட் பண்ண பாருங்கள். நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பதவி நிராகரிக்கப்படும். ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் உங்களால் வர முடியாது. அடுத்த ஆண்டு பிஜிடிஆர்பியில் உங்கள்கிட்ட இருந்தால் ஒருவேளை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த பிஜிடிஆர்பியில் போக முடியும் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வித்தெல்டு கண்டிஷன். ஸோ இன்எலிஜிபிள் கேண்டிடேட் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டோட்டலாக வாய்ப்பே இல்லைங்க. இந்த ஆண்டில் அவங்களால இந்த முதுகலை பட்டதாரியில் அவங்களால போகவே முடியாது. அடுத்த ஆண்டுக்கு உண்டான ப்ராசஸில் அவங்க போயிடலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுவும் அந்த சான்றிதழ்கள், ஏன்னா பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்குமே வச்சுட்டு ஒரு சில டிகிரிக்கு பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் 100% நிராகரிக்கப்படுவீர்கள். இது உண்மை. ஸோ ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம்மில் நிறைய பீப்புள்ஸுக்கு பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் ப்ராப்பராக இல்லை, நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பெயர் பட்டியல் நிச்சயமாக நிராகரிக்கப்படும். அதையும் நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த பிஜிடிஆர்பியோடைய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். மகிழ்ச்சியான செய்தினா உங்களுக்கு கிடையாது, செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது மக்களே. அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிறைய விடுபட்ட நபர்களுடைய பெயர்கள் அனைத்துமே செகண்ட் சிவி லிஸ்ட்டில் சேர்க்கப்படும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விடுபட்ட நபர்களுடைய பெயர்கள் 100% செகண்ட் சிவி லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டு விடும். கவலையை விடுங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பெயர்கள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அது மட்டுமே கிடையாது, இந்த முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்களை உயர்த்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.